காலத்துல கண்டிப்பா இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ராஜா எங்க? இப்போ என் கைக்குள்ள என் பையனை வச்சு வேலை பேசுறியா? நீங்க கொடுத்து நாங்க வாங்குறதா? கமான். இதுல இருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். காசை கொடுத்து என் கண்ணியத்தை விலைக்கு வாங்க முடியாது தம்பி. உங்க கண்ணியத்தை நீங்க பெருசா நினைச்சா உங்களையே செல்லா காசாக்கிடும். ராமையா, இன்னைக்கு உங்க மகளோட கல்யாணம் இல்ல, அதனால பொண்ணா பூட்டி பொண்ணை கொடுக்கறதானே. என் பொண்ணு சும்மா போனாலும் போவாளே தவிர இந்த பொண்ணோட போக மாட்டான். வீரம் பேசுறதை விட விஷயத்துக்கு வருவோம். பக்கத்தில் இருக்க சுங்கச்சாவடி, அதுதான் எங்களுக்கு டேஞ்சர். பாடா ரொம்ப பலமா இருக்கு. அந்த இடத்தை விட்டு எங்களை தாண்ட வச்சிட்டீங்கன்னா மழையா, முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க தாண்ட முடியாது. அதுக்கப்புறம் சுங்கச்சாவடி. உங்க மக ராஜா உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றதை நீங்க செய்யணும். கத்தி புனையில உங்க மகன் உயிர் ஊதலாடிட்டு இருக்கு. தங்க இங்க இருந்து நகரல, உங்க மகன் உயிர் அங்க இருந்து நகர்ந்துடும். என்னடா என் மகன் உயிரை எடுக்கிறதா சொல்லி என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த ராமையா தேவையில்லடா. சட்டம் தான் பெருசுன்னு உங்க மகனை நீங்க சாக விட்டீங்கன்னா நாளைக்கு பேப்பர்ல இன்ஸ்பெக்டரின் இணையில்லா தியாகம், கடமைக்காக மகனையே காவு கொடுத்தார்னு உங்க போட்டோவை போட்டு சர்க்கார்ல பதக்கமும் பெறுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த பதக்கம் தான் பெருசா தெரியும். ஏன்னா சாக போறது உங்க சொந்த பிள்ளை இல்லையே, ஸ்வீகார பிள்ளை தானே. ராமையாவுக்கு சொந்த பிள்ளையா இருந்தா இப்படி விட்டு இருப்பானான்னு ஊரார் காரி துப்புனா கூட நீங்க கவலைப்பட போறதில்லை. யாரா சொன்னா என் ஸ்வீகார பிள்ளைன்னு? என் சொந்த பிள்ளை. ராஜா என் சொந்த மகன். அப்படின்னா உங்க மகனை காப்பாத்துங்க. கடமைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார். சரி விடு ஜம்பு. ஒரே சமயத்துல அவர் மகளோட கல்யாண ஊர்வலத்தையும் மகனோட கடைசி ஊர்வலத்தையும் பார்க்கட்டும். பெரிய பெரிய லட்சாதிபதிகள்லாம் என்ன விலைக்கு வாங்க பார்த்தானுங்க, நடக்கல. இந்த எச்சக்கலை நான் இங்க என்ன எடை போட பாக்கு. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இந்த கார்ல வந்தா உங்க கூட நாங்க இருக்கோம்னு தெரிஞ்சாலே போதும். லைன் கிளியர். பொருளும் தப்பிச்சிரும், உங்க பிள்ளையும் தப்பிச்சிருவான். புறப்படுங்க. வா. வாங்க மிஸ்டர் ராமையா, நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. பல லட்சம் பெருமானம் உள்ள கடத்தல் சங்கம் இந்த பாதையில வரதா செய்தி வந்திருக்கு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எந்த திருடனும் உங்க கண்ணுக்கு தப்ப முடியாது. மன்னிக்கணும், இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனை கூட்டிட்டு வரதுக்காக போறேன். ஆமா ஆமா, எனக்கு மறந்தே போச்சு. குட் லைக். அந்த வண்டி அதுவும் நம்ம வண்டி தான். ஓஹோ, தூக்குப்பா. கடமையா மகனா? கடமையா மகனா? கடமையா மகனா? கடமை கடமை. கடமைக்காக மகனையும் தியாகம் செய்ய தயார். நிறுத்து. அந்த மோட்டர் வைக்க கூட
சுட்டுவிடும் வண்டி நிறுத்து. இறங்கிட இறங்கடா வைங்க. யாரு நினைச்சீங்க? தேவன்டா. சுட்டு பொசுக்கி விடுவோம் படவா. எங்களை சுட்டு பொசுக்கலாம். ஆனா எங்க பாஸ் சும்மா இருக்க மாட்டாரு. பதிலுக்கு பதில் கொடுப்பாரு. கொடுக்கறத பத்தி என்கிட்டயா பேசுறேன்? நான் கொடுத்திருக்கிறே தவிர வாங்கினது இல்ல. என் மகன் அது எங்களுக்கே தெரியாது. ஆனா சரியான நேரத்துல நாங்க தங்கத்தோட சேர வேண்டிய இடத்துல சேரலன்னா உங்க மகனோட உயிர் அது கடவுள் கையில இருக்குடா மடையா. இவன் ஒரு மகன் என்ன கடமையை நிறைவேற்றுறதுக்காக இவனை போல 1000 மகன் இருந்தாலும் அத்தனை பேரையும் பலி கொடுக்க இந்த ராமையா தேவன் தயங்க மாட்டான். ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜெகதீஷ் இருக்காரா? Hold on, please. Your phone. ஹலோ நாங்க ரொம்ப சாமர்த்தியமா ராமையாவை கவர் பண்ணோம். அவன் எங்களை காலவாரி விட்டுட்டான். எவங்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாம் போட்டிருக்கு. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப நாங்க இருக்கிற இடம் 90 நெடுஞ்சாலை 32வது மைல் கல். என்ன ராமையா தப்பிச்சுட்டான்? நானே நேர்ல வரேன். நான் தான் அப்பவே சொன்னேனே. ஜாகிரதையா பாரு. என்னால பிடிபட்ட நீங்க என்னாலேயே விடுதலையாக போறீங்க. தெரியாது. பின்னால நின்னு யாரா சுட்டது? கோழப்பையில. ஆம்பளையா இருந்தா முன்னால வாழாட. நான் தேவண்டா. ஜெகதீஷ்